தமிழ்நாட்டில் ஒரு சமயத்தில் வந்து இந்த திரைப்பிரபலங்கள் வராங்க அப்படின்ட்டு மற்றவங்க ஏதாவது பெரியவங்க வராங்க அப்படின்னாலும் தொடர்ச்சியாக இங்கே வந்து ஆங்கிலத்தில் பேசினாலே அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லி மரியாதையோடு கொண்டாடுவாங்க. ஆனால் அந்த காலம் மலையேறி போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து சீமான் எப்பொழுது வந்தாரோ, நாம் தமிழர் கட்சி எப்பொழுது தொடங்கியதோ அப்பத்துலேருந்து தமிழ் சம்மந்தமாக பேசினாலுக்கும் அது சீமான் தான் காரணம், தமிழை எழுத்து பேசினாலும் முதல்ல அதுக்கு சீமான் தான் வரணும் அப்படின்னு எல்லார் மனசுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையின் மூலமாகவே ஆழமாக பதிஞ்சிருக்கார் அண்ணன் சீமான். அதற்கேற்ற மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கோம். அண்ணன் சீமான் அவர்கள் நடித்து வெளியான முந்திரிக்காடு அப்படிங்கிற அந்த திரைப்படத்திற்கு வந்து பாராட்டு விழாக்கள் பலரும் செய்திருந்தாங்க. அதில் ஒரு ப்ரைவேட் சேனல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முந்திரிக்காடு திரைப்படத்துக்காக ஒரு பாராட்டு விழா வைத்தாங்க. அதில் வந்து பலரும் வந்து கலந்துகிட்டு இருந்தாங்க. அண்ணன் சீமான் மட்டும் இல்லாமல் பலரும் வந்து அதில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. ஜாக்குவார் தங்கம் அப்புறம் ராதா ரவி அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் கலந்துக்கிட்டு அந்த திரைப்படத்திற்காக மிகப்பெரிய பாராட்டுகளையும் நன்றியும் அவங்களுடைய சார்பில் இருந்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அதில் ஒவ்வொருத்தவங்களும் பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது படத்துடைய கதாநாயகியாக இருக்கவங்களையும் வந்து பேச அழைக்கிறாங்க. அவங்க பேச வரும்போதே ஒரு பதட்டத்தோடவே இருக்காங்க. எதிரில் சீமான் உட்காந்துட்டு இருக்காருன்னொடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல. அவங்க மனசுக்குள்ளே அவங்களுக்கு தெரிந்த தமிழ் வார்த்தைகள்லாம் நினைவுபடுத்தி இதை நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லியே நினச்சி நிற்கிறாங்க. ஆனால் அவங்க பேச ஆரம்பிக்கும் போது கூட அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்க முடியுது. அவங்களால பேச முடியல. உடனே அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொன்னாங்க. ஏன்னா ஆங்கிலமாக தான் தொடர்ச்சியாக வருது அப்படின்ட்டு. அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் முன்னாடி அது பேசுவதற்கான ஒரு பயத்தை உண்டாக்குற அளவுக்கு தமிழ் மீதான பற்று எல்லாருக்கும் இருக்கணுங்கிறத புரிய வச்சுட்டாருன்னும் போது ரொம்பவும் பிரமிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசும்போது அண்ணன் சீமான் அவர்களிடம் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னும் போதே அவர்கள் மன்னிப்பு கேட்டு இனி வரும் காலங்களில் அவங்க மாறுவாங்கங்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியுது. அதனைத் தொடர்ந்து முன்னாடிலாம் எப்படி வந்து இந்த ஆங்கிலம் பேசுகிறத பெருமை நினச்சாங்களோ, அப்போல்லாம் எதிர்ப்பு வராமல் இருந்ததோ, இப்போல்லாம் ஆங்கிலம் பேசினாலே கீழே வந்து ஏன் உங்களுக்கு தமிழ் தெரியாதா, தமிழ் பேசக்கூடாதான்னு கேள்வி கேட்குற ஒரு காலம் உருவாகி இருக்குது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுருங்க.